வணக்கம் உறவுகளே, வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். கடந்த அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பல அப்பாவி உயிர்கள் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மற்றும் அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொது திமுக ஆட்சிக்கு வந்ததும் துப்பாக்கி சூட்டில் இறந்த நபர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க செய்வேன் என்று கூறினார். திமுக ஆட்சியில் அமர தூத்துக்குடி, அதிமுக ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூடும் ஒரு காரணம். ஆட்சிக்கு வந்த திமுக அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைந்தது. மக்களும் நம்பிக்கை கொண்டனர். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுத்த அறிக்கையை திரு ஸ்டாலின் அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டு அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டார். அந்த துப்பாக்கி சூட்டின் போது பணியில் இருந்த காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு பணி உயர்வு கொடுத்துவிட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். இது அந்த மக்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக பெரிய துரோகம் ஆகும். தங்களுக்கு யார் நன்மை செய்வார்கள் என்று உணர்ந்து மக்கள் வாக்கு செலுத்தினால் மட்டுமே இதற்கு தீர்வு. மக்களின் வலிகளை உணர்ந்தவர்கள் மட்டுமே மக்களை ஆள வேண்டும். மன்னர் வழியில் ஆட்சி செய்யும் நபர்களை மக்கள் புறக்கணிப்பார்களா? அல்லது காசை வாங்கி மீண்டும் இதே திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினால் மக்களின் வாழ்க்கை தரம் மோசம் அடையவும் வாய்ப்புகள் உண்டு. வாக்கு செலுத்தும் முன் மக்கள் சிந்திக்க வேண்டும்.